பிஸ்மில்லா. இது தொடர் லைவ். இது இப்படி இன்னொரு 2-3 நாளைக்கு தான் இங்கே மக்காவில் இருப்போம். அதனால் இருக்கிற டயத்தில் நம்ம தெரிஞ்ச தகவல்களை மக்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் லைவ் போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, சுய விளம்பரம்னு நான் சொல்லுவேன். அது இந்தியாவில். இங்கே வந்தது எப்படின்னா, ஒரு மக்களுக்கு தெரியணும் தகவல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இதை போட்டுட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இன்ஷால்லா துவா செய்யுங்க. மக்களுக்காக நம்ம துவா செய்யும் போது அதை வச்சு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய இடத்துல கேட்கறதுக்காக தான். இதில் ஒரு பியூட்டி என்னென்னாக்கா, நாங்கள் தங்கியிருக்க இந்த பிரிட்ஜு ஒன்று இருக்குது. இந்த பிரிட்ஜு அப்படின்னாக்கா சைனாவில் தான் நம்ம பார்த்தோம். எத்தனை மாடிலையும் இந்த மாதிரி பிரிட்ஜு போவோம். அந்த பிரிட்ஜு அது உள்ள காரு பஸ்ஸு வேறு ஊருக்கு போகிற பஸ்ஸெல்லாம் போவோம். அப்படி சைனாவில் பார்த்துருக்கேன், நெட்டில் பார்த்துருக்கேன். அந்த தகவல் அதே மாதிரி இங்கே சவுதியில் அமைச்சிருக்காங்க. இந்த ரோடு எங்கேயோ போகுது, ரோடு பாருங்கள், லொக்கேஷன் போட்டிருக்காங்க. இது இந்த ஹோட்டல்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 7 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லலாம். கொடியெல்லாம் இங்கே இல்லை, அந்த மாதிரி விளம்பரம் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய ஹோட்டலாக வச்சுருக்காங்க. 5 ஸ்டார்னு சொல்லுங்கள், 7 ஸ்டார்னு சொல்லுங்கள், என்ன சொன்னாலும் தகுதியாகும். மக்கள் அவ்வளோ தெரியலை, அவ்வளோ இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க போல தெரியல. இப்போ நான் எடுக்கிறது காலை 7:35 டைம். ஏன்னா அந்த ரோடு பஸ்ஸு அங்கே போகிறது, அந்த சைடில் அந்த போர்டையும் கட்டுற பாருங்க, ஏதோ ஒரு ரோடு போகிறது, இங்கேருந்து படிக்க முடியல எனக்கு, அந்த இடத்துக்கு போகுது. இதே அந்த லெஃப்டில் வர்றது இந்த பஸ்ஸு காரு எல்லாமே இந்த சைடில் போகுது. இது எந்த ரோட்டுக்கு போகுதுன்னு தெரில. இது காபத்துல்லா கிட்டனே ஒரு 3-4 இடம் பிரியுது. இப்படியே நேராக ஒரு ரோடு போகுது பாருங்க. இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ரோடு கீழாக போகுது. இந்த ரோட்டில் விடமாட்டாங்க. ஆனால் எப்படியோ ஒரு டேர்ன் ஆகி அந்த இடத்துல பஸ் அங்கே போய் ஏறுது. அந்த வழியில் போனோம்னா தாயிஃபு போகிற வழி அப்படியே போகலாம். அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் தான் கொஞ்சம் தூரத்தில் இஸ்லாமிய சரித்திரத்தில் சொல்லுவாங்க, பெண் குழந்தைகளை புதைச்சாங்க அப்படின்ட்டு. ரசூல்லா தான் அதை மாற்றினாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணது துரோகம், பெண்கள் வந்தால் பெண் குழந்தைகள் இருந்தால் பறக்கத்துன்னு ரசூல்லா சொன்னாங்க. அந்த இடம் அந்த பக்கத்தில் தான் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் ஒரு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, ஜூம் பண்ணி காட்டுறேன், முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணுறேன். இந்த கடைசி இப்போதைக்கு ஒரு 250-300 மீட்ரு அது போயிட்டு ரைட்டில் அடுத்து ரோடு போகும். அது ஒரு 250-300 மீட்டர் போகணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் வச்சுங்க. பார்த்தா அந்த இது மாதிரி சும்மா மண்ணாகவே வச்சுருக்காங்க. இஸ்லாமிய சரித்திரத்தை அழிக்கவே இல்லை. 1500 வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த சரித்திரம். காபத்துல்லாவுடைய சரித்திரம் 5000 வருடங்கள் முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் கட்டிட்டேன், யா அல்லாஹ், இதை ஏற்றுக்கொள்ளி யா அல்லாஹ், இதை மக்கள் வணங்கக்கூடிய இடமா ஆக்கி யா அல்லாஹ்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க நின்று கேட்டதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு அவங்க நின்று அங்கே தொழுதாங்கல்ல, அந்த இறை வணக்கம் செஞ்சாங்க. அது நம்ம தொழுதுகிறது இஸ்லாமிய தொழுகை. அது அந்த காலத்தில் எப்படி அல்லாஹ் வச்சுருந்தான்னு தெரில. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வழியாக இருந்திருக்கும். அந்த இடத்துல நின்று தொழுத இடத்துக்கு பின்னாடி நின்று நம்ம தொழுவது வாஜிபு. தவாஃபு 7 தடவை சுற்றிட்டாக்கா அங்கே நின்று தொழுகிறது கடமை, நம்மளுக்கு மேலே கடமைன்னு சொல்லிட்டு வருது. அந்த இடத்துல தொழுகிறோம். அந்த மாதிரி இருக்குது. பார்த்துட்டு இந்த இடத்தெல்லாம் பார்க்க வேண்டிய வாய்ப்பு எல்லா சகோதரர்களுக்கும் கிடைக்கணும். அதுவும் இல்லாமல் எங்களை கூட்டுட்டு வந்திருக்கிற ஹசரத்து உமர் ஃபாரூக் ஹசரத்துன்னு சொல்லிட்டு அல் ஜன்னத்து உம்ரா சர்வீஸ்னு வச்சுருக்காங்க. ஹசரத் என்னன்னாக்கா, பக்கத்தில் ஹோட்டலு ஜியாஃபா முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் பேர் அப்படின்னு சொன்னாங்க. அது நான் நெட்டில் தேடும் போது 300 மீட்டர் காபா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. 300 மீட்டர் தான் அது. ஆனாக்கா 300 மீட்டர்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த ஹோட்டலை விட்டு இறங்கினா அங்கேயே தொழுவு நடக்கும். இங்கே வரங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து 1 இந்த பாலத்துலேருந்து வச்சுங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11வது ஹோட்டல். இங்கேருந்து பில்டிங்கில் 11வது. அதை அப்படியே ஜூம் பண்ணி பாட்டுருக்காங்க. ஜியாஃபா முபாரக் இந்த ஹோட்டலில் தான் அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க. சாப்பாடும் குறையில்லாத அளவுக்கு நல்ல மனசு திருப்தியாக செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு இந்த மாதிரி வயிறு நிறையா கொடுத்த மாதிரி அவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்கணும். அவங்க செய்யக்கூடிய செயலை எல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்வோம். ஹசரத்து எதுக்குமே கோவப்பட மாட்டேங்கிறார், அமைதியான ஆளாக இருக்கிற ஹசரத்து. சில அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கச் செய்யணும், அல்லாஹ் அவர்களை வளமாக வாழ வைக்கணும்னு துவா செய்வோம். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10 லட்ச ரூபா செலவு வைப்பான் அல்லாஹ். அதில் பறக்கத்து கிடையாது. 1000 ரூபா கொடுத்துட்டு 1 ரூபா தான் செலவு, பாக்கி அப்படியே மிஞ்சி நிற்கும். அதுதான் பறக்கத்து. இப்போது உதாரணத்துக்கு சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, ஒரு நாய் குட்டி போடுது, ஒவ்வொருத்தரையும் 4 குட்டி போடுது, அப்படி போடுது. இதே ஆடு குட்டி போடுது, 1 குட்டி தான் போடுது. சமயத்தில் 2 போடுன்னு வச்சுங்களேன். ஆட்டுடைய வளங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. உலகம் ஃபுல்லாக மக்கள் சாப்பிட்டு கூட இருக்குது. இந்த இடத்துல இறைவனுடைய பெரிய அற்புதம். புறாக்கள், அவ்வளோ புறாக்கள் சுற்றுது. இதே ஒரு நாட்டில் பார்த்தேன், அந்த நாட்டை சொல்ல வேணாம்,
அந்த நாட்டில் எப்படின்னாக்கா முனிசிபாலிட்டி அவங்க என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து மருந்தை கொட்டுறாங்க. கொட்டுறப்பட அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு செகண்டில் நிற்கும், திங்கும், அப்படியே உளுந்து சஞ்சு செத்துரும். அந்த மாதிரி இருக்குது. இவங்க என்னென்னாக்கா அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. அவங்க அந்த நாட்டில் சொல்லக்கூடிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த புறாக்கள் நடந்து போகிறவங்க மேலே எச்சத்தை துப்பிடுது, அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காரணமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ இல்லை, ஆயிரக்கணக்கான புறாக்கள் அது மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையுமே அது மாதிரி தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த நேமத்தை அதுவும் சாப்பிடுது. இங்கே பாருங்கள், பஸ்ஸு கீழே இந்த ரோட்டில் போய் தாய்ஃப் ரோடுக்கு போவோம். அது எனக்கு இது விளங்கலை. எப்படின்னா சில பஸ்ஸுகள் சிலது மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க, எல்லாத்தையும் உள்ளே அனுமதிக்கிறது இல்லை. அங்கங்கே ஒரு டைவர்ட் வச்சுருக்காங்க. டைவர்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டேர்ன் ஆகி போயிட்டுருக்குது. இங்கே பிள்ளைங்கள் மக்கள் வெளிநாட்டு மக்களை வாழ வச்சுருக்காங்க. பர்மாவிலேருந்து வந்த மக்கள் நிறைய பேர் இங்கே வாழ வச்சுருக்காங்க. அடுத்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்களை வாழ வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வருமானத்துக்கு கடை நம்ம இந்தியாவிலலாம், இந்தியா ஒரு தங்க நாடு. இந்தியாவில் வாழ்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அந்த வாய்ப்பு இந்தியாவில் வாழ்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கிடச்சதே பெரிய வாய்ப்பு. நம்ம நாடு எந்த நாட்டோடையும் சண்டை போடாது, ஒத்துமையாக இருக்கும். அப்போல எல்லா நாட்டுக்கும் உதவக்கூடிய தன்மை உள்ளது நம்ம நாடு. நிறைய அற்புதங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அந்த காலத்தில் பர்மாவிலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் என்ன செஞ்சு இடம் போட்டு கொடுத்து, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பண்ணீங்க அப்படின்ச்சு. அந்த சந்ததிகள் வந்து அதில் வேலை பார்த்து வியாபாரம் பண்ணி அவங்க பணக்காரங்களாகி நல்லா வாழ்கிறாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பல நாட்டிலேருந்து. அந்த மக்கள் அதே லெவலில் தான் இருக்குது. இங்கே வந்து ரோட்டில் உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணுதுவோ. இவங்க ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்க, அந்த நாட்டெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம வேலை சொல்லக்கூடாது. அந்த பர்மா பிள்ளைங்கள், சின்ன பிள்ளைங்களை விட்டு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அது சட்டப்படி இங்கே குற்றம். அது அந்த இதெல்லாம் கொண்டு வந்துச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த நாட்டுடைய ரூல்ஸ் வேறு, அங்கே உள்ள ரூல்ஸ் வேறு, நம்ம நாட்டுடைய இந்தியாவுடைய ரூல்ஸ் வேறு. இந்தியா சுதந்திரம்டா சுதந்திரம், இந்தியா மக்கள் தான் சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள். ஒரு ஆர்டிக்கல் கூட தெங்கச்சி சுவாமிநாதன் சொல்லுவார், ஒரு மன்னர் கூட அந்த ஒரு வேட்டை நாய் வந்துச்சான். வேட்டை நாய் வந்தோன்னே அந்த மன்னர் இணைச்சாலாம் கூப்பிட்டு போகும்போது மன்னர் பின்னாடியே போதான் வருதான், அவ்வளோ பாதுகாப்பு எல்லாம் இருக்குதான். அப்போ காட்டில் ஒரு நாய் சுற்றிக்கிட்டு இருந்துச்சான். காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்த நாய் கிடச்சா, என்ன இவ்வளவு சாப்பாடு கொடுக்குறாங்க உனக்கு, இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. அப்போ உன் முதலாளிகிட்ட கேள்வி, நானும் வந்துடுறேன் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு கேளு அப்படின்னுச்சான். சரின்னு சொல்லிட்டு அது கிடச்சான். இந்த சுற்றுது இங்கே ஒரு நாய், இதுவும் வர்றங்குது, நம்ம பேலஸில் இருக்கிறங்குது, நம்மளுக்கு நன்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்க, இது மலை, மக்கத்து மலைங்கிறது மலை அப்படியே தான் சர்த்துறதுக்காக வச்சுருக்காங்களோ இல்லை என்னன்னு தெரியல. அல்லாஹ் நம்ம எல்லாமே அல்லாஹ்க்கே வெளிச்சம். அப்போ அந்த நாய்கிட்ட சொன்னாங்களாம், இது மாதிரி மன்னர் வச்சுக்கிறேங்கிற நீ வந்துடு அப்படின்ட்டு. அது சரின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வேட்டையாடி முடிஞ்சுட்டு சாயந்தரம் ஆனோடனே நாயை கூப்பிட்டுக்கிட்டாங்களாம், வா வண்டியில் வா அப்படின்ட்டு. ஏற்றி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து அடைச்சிட்டாங்களாம். அடைச்சப்போ அப்போ கடிச்சான், என்ன இங்கே கொண்டு வந்து அடைச்சி பூட்டி கட்டி போட்டு வச்சுருக்காங்க, நம்மளை கட்டுறாங்க, கழுத்தெல்லாம் கட்டுறாங்க அப்படின்ட்டு. அது சொல்லிச்சான், வெளியில் கூட்டு போகும்போது அவங்க பாதுகாப்புக்காக திறந்து விட்டுக்குவாங்க, அவங்கள பாதுகாத்து அவங்க பின்னாடி நம்ம போவோம் நன்றியா. இங்கே வந்தோன்னே வீட்டில் வந்தோடனே எல்லா இடத்தையும் சுற்றக்கூடாது, ஒரு எல்லையில் தான் நம்ம நிற்கணும், அதை தாண்டி போகக்கூடாது, அவங்க கொடுக்குறது தான் சாப்பிடணும், இங்கே தான் நிற்கணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்ச்சான். இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, சுதந்திரமாக நான் ராஜா மாதிரி வாழணும், எனக்கு பட்னியாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாக வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி சுவாமிநாதன் சொல்லி கேட்டார். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு தெங்கச்சி சுவாமிநாதன். அந்த மாதிரி நம்ம அந்த சுகத்தை இந்தியாவில் மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். இந்தியாவில் வாழ்கிறது ஒரு தனி சிறப்பு. ஏழ்மை கஷ்டமாக இருக்குது சம்பாதிக்கிறதுனாலும் கூட ஒரு ராஜா வாழ்க்கையில் வாழ்கிறோம். இங்கே நேற்று ஒரு அரபி வந்தார், தாய்ஃபில் சுற்றிட்டு இருக்கும்போது கேட்டார், எந்த ஊர் நீங்கள் அப்படின்ட்டார். நாங்கள் இந்தியா அப்படின்னோம். இந்தியாவா, நாங்கள் இந்த இடத்த பாரு, உங்களுக்கு காஷ்மீர், அவருக்கு நம்ம காஷ்மீரே பார்க்காத எவ்வளோ மக்கள் இருக்குது, நான்லாம் பார்த்துருக்கேன். அவர் சொல்கிறாரு, காஷ்மீர் உங்கள் நாட்டில் காஷ்மீர் இருக்குல்ல, அதே மாதிரி எங்களுக்கு இது காஷ்மீர் அப்படிங்கிறார் தாய்ஃபை. பொண்ணு டெம்பரேச்சர் அருமையாக இருந்துச்சு, கூலாக இருக்குது, வெளில காற்றுலேயும் கூலாக இருக்குது, சில பேர் கோட்டு போட்டு நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது காஷ்மீர் அப்படின்ட்டார். இந்தியா மாதிரி எங்களுக்கு இது காஷ்மீர் அப்படின்ட்டார். உங்களுக்கு காஷ்மீர் எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படின்ட்டார். அது மாதிரி எல்லா ஒரு சைடில் நம்ம சூடு வேண்டாம் ஒரு சைடில் போய் பார்க்கலாம், குளிர் வேண்டாம் ஒரு சைடில் பார்க்கலாம், 4 வெதரையுமே ஒரே டயத்தில் அனுபவிக்கலாம். இந்தியாவில் அவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குது. நம்ம தம்பி முகமது அலி நூருல் அமீன் பார்த்துட்ருக்காரு, வாழ்த்துக்கள் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், சந்தோஷம். காலையில் இப்போ 7:30 மணி இங்கே அப்படின்னா எத்தனை மணி உங்களுக்கு? 8:30 மணியா? இன்ஷா அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் உங்களுக்கு, உங்கள் வாழ்வையில் எல்லா பிள்ளைங்களும் எல்லாம் நலமாக இருங்க இன்ஷா அல்லாஹ். சந்தோஷம், பார்த்து மேய்க்க சந்தோஷம். 2 பேர் பார்க்குறீங்க, அதில் முகமது அலி நூருல் அமீன் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். தம்பி ஷார்ஜாலேருந்து பார்க்குறாரு அவர், சந்தோஷம், மிக்க நன்றி. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல்களாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
அதனால என்னுடைய விளம்பரம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்னை காட்ட மாட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் காட்டலை. சில இடத்துல உலமக்கள் அந்த ரெக்கார்டிங் பேசுகிறாங்கல்ல, அந்த இடத்துல எடுக்கிறாங்க. அது நான் சொல்லலை, நான் போடலாமா, வாங்கி சில இடத்துல வாங்கி போட்டுக்கிறேன். பாரக்கல்லா எல்லா பார்த்தவர்களுக்கும் நம்ம கேட்டபடி செயல்படுவதற்கும் எல்லா வாய்ப்பளிப்பானாண்டு எல்லாட்டையும் கோரிக்கை வச்சுக்குவோம். இங்கே பெரிய பெரிய ஹோட்டல், இது இப்ராஹிம் கலீல் ரோடுன்னு பேர். பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாமே இருக்குது. இந்த ஹோட்டல் ஒரு என்ன ஒரு 50 அடி 60 அடி அகலம் இருக்கும், நீளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த பாருங்கள் பின்னாடி மலை இந்த ஏரியாலாம் போய் பார்க்கணுன்ட்டு ஆசை. ஆனால் சில இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோடு வந்திருக்கோம், அதெல்லாம் வேணாம், அந்த இடத்துக்குலாம் சுத்தமாக நான் நினைக்கிறேன். ஓகே இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லா, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வாழ்த்துக்கள்.